அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லக்னத்தில் தனித்த மாந்தியின் சூட்சும பலன்கள். எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு லக்னம் முக்கியம் இல்லை, லக்னத்தில் தனித்த மாந்தி தான் முக்கியம். அதை வைத்து தான் இந்த வீடியோ மூலமாக பலன் சொல்ல போகிறேன். நான் மாந்தியை வைத்து நிறைய பலன்கள் எடுத்து சொல்லியிருக்கேன். மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன், மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி நீசம் அடைந்தால் என்ன பலன், ஒரு கிரகமோ மாந்தியும் ஒரே நட்சத்திர சாரத்தில் இருந்தால் என்ன பலன், சர்பத்தோடு மாந்தி சேர்ந்தால் என்ன பலன், கேது மாந்தி சேர்ந்தால் என்ன பலன், இந்த மாதிரி மாந்தியை வைத்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். அதை விட அதிகமான சப்ஜெக்ட் என்னுடைய ஜோதிட சூட்சும புத்தகம் ஜாதக பலன் எடுக்கும் முறை புத்தகத்தில் உண்டு. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தகவல் தான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல போகிறேன். கேரளா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜோசியக்காரங்க மட்டும்தான் மாந்தியை பயன்படுத்துவாங்க, மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஜோசியக்காரங்க மாந்தியை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்காங்க. அதில் சில பேர் மாந்தியை பிரசனத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாந்தியை இப்போ பயன்படுத்த தேவையில்லை அப்படின்னு சில பேர் நினச்சிருக்காங்க. அதுலேயும் சில பேர் மாந்தி எந்த பாவத்து இருந்தாலும் அந்த பாவம் பாதிக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் மாந்தி இருந்தால் தலைக்கு கண்டம் ஏற்படும், 2ல் மாந்தி இருந்தால் பொய் பேசுவான், 3ல் மாந்தி இருந்தால் சகோதரனுக்கு ஆகாது, 4ல் மாந்தி இருந்தால் தாயார் சொத்து கரையும், என்னென்னமோ சொல்லுவாங்க. தயவு செய்து இதெல்லாம் உண்மைன்னு நம்பாதீங்க. இதெல்லாம் பொது பலன்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள். ஜோதிடத்தில் எனக்கு பிடிக்காத வார்த்தை பொது பலன்கள், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பிடிச்ச வார்த்தை மிக துல்லியமான பலன்கள். என்னை நம்புனா முழுசாக நம்பணும், இல்லைனா தயவுசெய்து நீங்கள் என்ன நம்பக்கூடாது. இதுதான் என்னுடைய பாலிசி. எனக்கும் நாட்டிற்கும் பெரிய சம்பந்தம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஜோசியர். ஆனால் எனக்கும் நவகிரகத்திற்கும் சம்பந்தம் உண்டு. வானத்தில் பறக்கக்கூடிய பட்டம் தான் நவகிரகம், அந்த பட்டத்துடைய நூல் தான் நட்சத்திரம், அந்த பட்டத்தை பறக்க விடக்கூடிய நபர் தான் ஜோசியர். நம்ம ஜோதிட மக்கள் புதுமை தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இந்த புது கருத்து உங்கள் முன்னாடி எடுத்து சொல்கிறேன். ஜோதிடருடைய முகம் பார்ப்பதற்கு நவகிரகத்தின் நாயகனாகவும் நட்சத்திரத்தின் நாயகனாகவும் ஜொலிக்கணும். அப்போதான் ஜோதிடருடைய முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்துடைய அனைத்து கிரகத்துக்கும் இந்த ஜோசியக்காரன் ரொம்ப பிடிக்கும். அது யார் ஜாதகம் இருந்தாலும் சரி, எந்த ஜோசியம் இருந்தாலும் சரி, நவகிரகத்துக்கு பிடிக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நான் ஜோதிடரை சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நாளைய நம்பிக்கை நட்சத்திர நாயகனாக நீங்களும் வரணும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்னுடைய மனசு பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய இதயம் என்கிட்ட பொய் சொல்லாது, என்னுடைய மனசாட்சி எனக்கு துரோகம் பண்ணாது. தேவையில்லாத விஷயத்தை என்னுடைய மைண்டில் திங்க் பண்ண விட மாட்டேன், தேவையில்லாத விஷயத்தை என்னுடைய மைண்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன். எனக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் மைண்டுக்குள்ளே வச்சுப்பேன். மைண்டு என்கின்ற மெமரி கார்டில், நாலேஜ் என்கின்ற ஃபோல்டரில், சூப்பர் பிரைன் என்கின்ற சாஃப்ட்வேர் மூலமாக அதிக மெமரி பவர், ஜோதிட சூட்சும ரகசியத்தை எனக்குள் நான் வைத்து உள்ளேன். எனக்கு நேரம் கிடைக்கும் போது தான் உங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுப்பேன். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னுடைய திறமைக்கு என்னுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சவால், அதை நான் சந்திக்க தயாராகத்தான் இருக்கிறேன். சூரியனுக்கு தெரியாத அமாவாசையா, சந்திரனுக்கு தெரியாத பௌர்ணமியா, நவகிரகத்துக்கு தெரியாத தசாபுத்தியா, இந்த கார்த்திக் பாபுக்கு தெரியாத ஜோதிட சூட்சுமமா, எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதை ரொம்ப தைரியமாக சந்திக்கக்கூடிய எனக்கு மனபலம் உண்டு. மனசு மறக்கக்கூடிய, இந்த மனசு மறக்கக்கூடிய விஷயத்தை மட்டும், தேவையில்லாத விஷயத்த மட்டும்தான் மறக்கணும். மனசுக்கு பிடிச்ச விஷயத்த மறக்கக்கூடாது. இந்த மனசு மாறக்கூடிய பழக்கமோ பேச்சு மாறக்கூடிய பழக்கமோ என்கிட்ட கிடையாதுன்னு சொல்ல வரேன். நான் முடிவு பண்ணி இறங்கினா அந்த விஷயத்தில் வெற்றி பெறாமல் விடமாட்டேன்.
வெற்றியை சந்திக்காம விடமாட்டேன். மனபலம் உள்ள மனிதனுக்கு பணபலத்தை விட தைரியம் அதிகம். வாங்க இந்த வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம். மாந்தியின் சூட்சும பலன்கள். அதுவும் என்னது? லக்னத்தில் இருக்கக்கூடிய தனித்த மாந்தியின் சூட்சும பலன்கள் பார்த்துருவோம். லக்னத்தில் தனித்த மாந்தி. மாந்திக்கு முன்பின் இயற்கை பாவகிரகம் இருக்கக்கூடாது. மாந்தியுடன் பாவகிரகம் இருக்கக்கூடாது. மாந்திக்கு பாவகிரகத்தின் பார்வையும் இருக்கக்கூடாது. லக்னத்தில் இருக்கும் தனித்த மாந்தி திதி சூன்யத்திலையும் இருக்கக்கூடாது. இந்த ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ லக்னத்தில் இருக்கக்கூடிய தனித்த மாந்தியின் சூட்சும பலன்களை பார்ப்போம். ஜாதகர் சுறுசுறுப்பானவர், நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர், பிறருக்கு அதிகாரம் செய்யக்கூடியவர், புகழ் பாராட்டு விரும்பக்கூடியவர், ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர், நிர்வாகத் திறமை உடையவர். மோட்டிவேஷனாக பேசினால் ஜாதகருக்கு ரொம்ப பிடிக்கும். சுயமரியாதை, சுய கௌரவம், சுய ஒழுக்கம், சுய புத்தி, சுய கட்டுப்பாடு, சுய சிந்தனை, சுய முன்னேற்றம், சுய வருமானம் உடையவர். ஜாதகருடைய வருமானம் நேர்மையான வருமானம். தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை நோக்கி செல்பவர். இரவு பகல் நேரங்காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர், பயணம் செய்பவர். தனக்கு பிடிச்ச உணவை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவர். ஜாதகர் டேலண்ட் உடையவர். கல்வி அறிவு, உலக அறிவு, வாழ்க்கை அறிவு புரிந்து கொண்டு நடப்பவர். எளிதில் பிறரை நம்ப மாட்டார். அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டார். உழைப்பை நம்புபவர். அதைவிட தன்னுடைய தன்னம்பிக்கை மீது முழு நம்பிக்கை உடையவர். தான் எடுத்த முடிவு பிறர் கேட்கணும் என்ற எண்ணம் உடையவர். பிடிவாத குணம், முன்கோபம், அவசர புத்தி உடையவர். மனசுக்கு சரி என்று பட்டது உடனே செய்யக்கூடியவர். தனக்கு லாபமோ நன்மையோ இருந்தால் மட்டும்தான் பிறரிடம் அதிகமாக பேசுவார், பழகுவார். அதற்கான நேரத்தையும் ஒதுக்குவார். தெய்வ நம்பிக்கை, ஜோதிட நம்பிக்கை உடையவர். தன்னுடைய வீட்டில் சுதந்திர பறவையாக வாழ விரும்பக்கூடியவர். தன்னுடைய காரியத்தில் குறியாக இருப்பார். தன்னுடைய சுயநலம் மீது அதிக அக்கறை உடையவர். தன்னுடைய பணத்தை எளிதில் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டார். பிறரிடம் புத்திசாலித்தனமாக பேசி எளிதில் நம்ப வைப்பார். சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி வாக்குவாதம் செய்யக்கூடியவர். குடும்ப பாரத்தையும் கஷ்டத்தையும் தன்னுடைய தலையில் அதிகமாக சுமப்பவர். தீய பழக்கமோ தீய நண்பர்களுடைய பழக்கமோ இருக்காது. பிறர் மதிக்கும்படியாகவும் பாராட்டும்படியாகவும் உண்மையான புகழுக்கு சொந்தக்காரர். அதுவும் ஜாதகருடைய பிறவி குணமாக இருக்கும். ஜாதகர் கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படுவார். தனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ண மாட்டார். என்னுடைய டேலண்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கக்கூடியவர். பெற்றவங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அந்த பெற்றவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கௌரவமாக வச்சு காப்பாற்றுவது தான் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர். பிறருக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றுவார். ஜாதகர் மூலமாக பிறருக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும். குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ நல்லதுதான் அதிகம் நடக்கும். தன்னுடைய பெயரில் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. லக்னத்தில் மாந்தி இருந்தால் இதை தான் சொல்லணும். நான் சொல்றது லக்னத்தில் தனித்த மாந்தி இருந்தால் இதை தான் சொல்லணும். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் பார்க்கவும். உங்களுக்கு தெரிந்த ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும். நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன்கள் எடுத்து சொல்லி பழகவும். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.